மாநகராட்சிக்கு நடுவில் மக்கள் வாழக்கூடிய தெருவில் மக்களோடு மக்களாக மிக பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இப்பழமையான இக்கோவிலுக்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். மிக தொன்மை வாய்ந்த இக்கோவிலுக்கு பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்கிறார்கள். சிவபெருமான் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல 24 மணி நேரமும் பக்தர்களை கட்டி காப்பாற்றக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வேலூர் மாவட்டம் மாநகரம் கொசப்பேட்டை அருகில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்குள் அதிசயம் என்னவென்றால் சப்த கன்னிகள் இக்கோவிலுக்குள் இருக்கின்றனர். சிவபெருமானை தரிசிக்கும் போது சப்த கன்னிகளும் தரிசனம் செய்யலாம், தரிசனம் கிட்டும். பொதுவாக சப்த கன்னிகளுக்கு ஒரு கோவில் இருப்பதே பக்தர்களுக்கும் இப்பொழுதிருக்கும் மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. சப்த கன்னிகள் தான் முக்கியம். 7 சப்த கன்னிகள் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரையாக அம்மனாக காட்சி தருகிறார் என்பதும் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இன்றையெல்லாம் இணையதளத்தில் இன்ஸ்டாகிராமில் மக்கள் திரும்பிவிட்டதால் கடவுளுடைய வாழ்க்கை வரலாறு இன்று சிறிய குறைந்து கொண்டு வருகிறது. குறைவதால் கோவிலுடைய பராமரிப்பும் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து வரும் என்பது தெரிந்த ஒரு விஷயம். ஆகவே கோவிலை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால் கோவிலுடைய வரலாறு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தருவது பெற்றோர்களுடைய கடமை. அனைவரும் வாருங்கள். ஓம் நமச்சிவாழ்க.